செஸ் விளையாடும்போது நம்ம செக்மேட் வச்சுட்டோம்னு நினைக்கும் போதே டக்குன்னு நம்ம ராணிய எதிரி வெட்டினா எப்படி இருக்கும்? ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னே புரியாது. ஆமா, அதே ஷாக் தான் அமெரிக்காவுக்கும். அதாவது மார்ச் 26 அன்னைக்கு ஈரானோட ராணுவம் முற்றிலுமாக முடக்கப்பட்டுடுச்சுன்னு அமெரிக்கா பாதுகாப்புத்துறை பெருமையா அறிவிச்சாங்க. ஆனா அடுத்த நாளே வேற ஒண்ணு நடந்துச்சு. ஆமா, அடுத்த நாளே சவுதியில இருந்து அந்த அமெரிக்காவோட E3 அவாக்ஸ் ரேடார் விமானத்தை ஈரான் அழிச்சிட்டாங்க. உங்களை இந்த ஆழமான ஆய்வுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது அமெரிக்கா ஈரான் போர்ல அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கக்கூடிய கள உண்மைகளை தான். அந்த ரேடார் ஒரு $700 மில்லியன் மதிப்புள்ள விமானம் இல்லையா? இதை கேட்டப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கண்டிப்பா. அது வெறும் விலை உயர்ந்த விமானம் மட்டும் கிடையாது. சொல்லப்போனா அதுதான் அந்த போர்க்களத்தோட கண்கள். ஓ, கண்கள்னு சொல்றீங்க? ஆமா, அத அழிச்சது ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு எல்லா ஃப்ளட் லைட்ஸையும் ஆஃப் பண்ண மாதிரி. இருட்டுல யார் எதிரி யார் நண்பன்னே தெரியாது. அப்போ அந்த ரேடார் போனதுனால தான் குவைத்துல அந்த துயர சம்பவம் நடந்ததா? அதாவது இருட்டுல அமெரிக்காவே அவங்களோட சொந்த F-15 போர் விமானங்களை 3 சுட்டு வீழ்த்துனாங்களே, அதுவா? எக்ஸாக்ட்லி. அந்த ஃப்ரெண்ட்லி ஃபயர் சம்பவத்துக்கு இதுதான் முக்கிய காரணம். இருட்டுல பயமும் குழப்பமும் சேர்ந்தா என்ன ஆகுமோ அதுதான் அங்க நடந்துச்சு. கேட்கவே ரொம்ப பதட்டமா இருக்கு. இது மட்டும் இல்லாம தாட் மாதிரியான அதிநவீன ஏவுகணை தடுப்பு ரேடார்களையும் அவங்க இழந்திருக்காங்க. CSIS தரவுப்படி பார்த்தா அமெரிக்காவோட ஒட்டுமொத்த இழப்பு சுமார் $2.8 பில்லியன் வரைக்கும் வரும். ஓ மை காட், 2.8 பில்லியனா? தகவல் தொடர்பு சிதைஞ்சதுனால எவ்வளவு பெரிய பாதிப்பு பாருங்க. இது ஆகாயத்துல மட்டும் இல்ல, கடலையும் எதிரொலிச்சிருக்கு. ஆமா, ஹார்முஸ் ஜலசந்தில நடந்தது சொல்றீங்க? அதேதான். பிப்ரவரி 28 இருந்து ஏப்ரல் 12க்குள்ள மட்டும் அந்த வர்த்தக பாதையில 22 கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கு. இதுல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? அதாவது கெஷம் தீவு சுத்தி கிட்டத்தட்ட 45 வருஷமா அமெரிக்க கடற்படை ஒத்திகை பார்த்திருக்காங்க. உலகத்திலே அதிக நிதி ஒதுக்கப்படுற ஒரு ராணுவம் அரை நூற்றாண்டு திட்டம் போட்டு எப்படி திடீர்னு இப்படி சொதப்போம்? அது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா அமெரிக்கா ஒரு கன்வென்ஷனல் வார், அதாவது பாரம்பரிய போருக்கு தயாராயிட்டு இருந்தாங்க. பெரிய கப்பல்கள், பிரம்மாண்டமான விமானங்கள்னு அவங்க பிளான் பண்ணாங்க. ஆனா ஈரான் கையாண்டது வேற மாதிரி இருந்துச்சு இல்லையா? கரெக்ட். ஈரான் கையாண்டது அசிமெட்ரிக் வார்ஃபேர், அதாவது சமச்சீரற்ற போர் முறை. பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள ரேடாரை அழிக்க அவங்க அனுக்குனது வெறும் $10,000 மதிப்புள்ள சாதாரண ட்ரோன்களையும் ஏவுகணங்களையும் தான். இது ராணுவ ரீதியா மட்டும் இல்லாம நிதி ரீதியாவும் பெரிய இழப்பை ஏற்படுத்துமே. ஏன்னா அந்த $10,000 ட்ரோனை அழிக்க அமெரிக்கா பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஏவுகணையை பயன்படுத்த வேண்டியிருக்கு. இது ஒரு ரொம்ப மோசமான பரிமாற்றம். 100% உண்மை. ஈரானோட சாதாரண கடற்படை பலவீனமா இருக்கலாம். ஆனா இந்த தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்கள் அமெரிக்காவோட பெரிய கப்பல்களையும் உலக வர்த்தக பாதையையும் முடக்கிடுச்சு. 45 வருஷ பிளான் சில மலிவான ட்ரோன்கள் முன்னாடி ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. அப்போ ஆரம்பத்திலேயே ஹார்முஸ் ஜலசந்தியில போதுமான படைகளை நிறுத்த அமெரிக்க தவறுனத்துக்கும் இதுதான் காரணமா? ஆமா, அந்த எதிர்பாராத சமச்சீரற்ற தாக்குதல் தான் அவங்கள திணறடிச்சுச்சு. பல பில்லியன் டாலர் இழப்பு, சொந்த படைகளே சுட்டு வீழ்த்திய குழப்பம், முடங்கிய வர்த்தகம், நிலைமை இவ்வளவு தீவிரமா இருக்கு. ஆனா இந்த உண்மைகளை அமெரிக்க நிர்வாகம் முழுசா வெளி சொல்லலையே. நவம்பர் மாசம் வரப்போற இடைத்தேர்தல் இதுக்கு ஒரு காரணமா? நிச்சயமா இருக்க வாய்ப்பு இருக்கு. உமர் ஆஷூர் மாதிரியான பேராசிரியர்கள் இத ஒரு வரலாற்று பின்னணியோட ஒப்பிடுறாங்க. வியட்நாம் இல்லனா ஆப்கானிஸ்தான் போர்களை நீங்க கவனிச்சீங்கன்னா ஆரம்பத்துல அமெரிக்கா சில தற்காலிக வெற்றிகளை பெற்றதா தகவல் வரும். ஓ, அதாவது ஆரம்பத்துல ஜெயிக்கிற மாதிரி காட்டிட்டு அப்புறம் நிலைமை மாறுறதா? ஆமா, போர்க்களத்துல தற்காலிகமா ஜெயிச்சாலும் நீண்ட கால அடிப்படையில பார்த்தா அது அரசியல் ரீதியாவும் உத்தி ரீதியாவும், அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லாஸா மாற அபாயம் இருக்கு. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாம தெளிவா சொல்லிடணும். நாம எந்த அரசியல் தரப்புக்கும் ஆதரவாவோ இல்ல எதிர்ப்பாவோ பேசல. ஆனா தரவுகள் நமக்கு உணர்த்துற நிஜத்தை மட்டும்தான் நம்ம முன்வைக்கிறோம். கரெக்ட். ட்ரம்ப் நிர்வாகம் முழுமையான இழப்புகளை வெளிப்படுத்தாம இருக்கலான்னு ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுறதை தான் நம்ம விவாதிக்கிறோம். இதுல இருந்து அதிகாரப்பூர்வ செய்திகளுக்கும் களத்துல நடக்கிற யதார்த்தத்துக்கும் இடையில எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்குன்னு நல்லா புரியுது. கண்டிப்பா. அதிநவீன தொழில்நுட்பம் இருந்தா மட்டும் போரை ஜெயிச்சிட முடியாது. இந்த சமச்சீரற்ற போர் முறைகள் ஒரு பெரிய வல்லரசையே எப்படி திணறடிக்குதுங்கிறது தான் இதுல முக்கியமான பாடம். ரொம்ப சிறப்பான விளக்கம். இந்த ஆழமான ஆய்வை முடிக்கிறப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வியோட நாங்க விடைபெறோம். பல பில்லியன் டாலர்களை கொட்டி ராணுவத்தை வளர்க்கும் நாடுகளை வெறும் மலிவான ட்ரோன்களும் சாதாரண ஏவுகணைகளும் கொண்ட நாடுகள் முடக்கிவிட முடியும் அப்படின்னா எதிர்காலத்துல வல்லரசு அப்படிங்கிறதுக்கான இலக்கணமே முற்றிலுமாக மாறிவிடுமா?
தொடர்ந்து சிந்தியுங்கள்.